வெறும் 10 தென்னை மரம் இருந்தா போதும். உங்களாலயும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோகனட் பவுடர். வெளிநாடுகள்ல டிமாண்ட்ல இருக்கிறது இந்த கோகனட் பவுடர். எந்தெந்த மாதிரியான கண்ட்ரீஸ் அப்படின்னா, துபாய், அமெரிக்கா, சிங்கப்பூர், யூரோப் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல இந்த தேங்காய் தூளுக்கு ரொம்பவுமே டிமாண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேங்காய் தூள்னா என்ன? ஃபர்ஸ்ட்டு நீங்க தேங்காய எடுக்குறீங்க, அத உரிக்கிறீங்க, உலர்த்துறீங்க. அதாவது உலர்த்துறதுன்னா, வெயில்ல காய வைக்கிறது. அதுக்கப்புறம் அத மிக்ஸர்ல போட்டு அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனான ஒரு பவுடர் மாரி கிடைக்கும். இந்த பவுடர் தான் தேங்காய் பவுடர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேக்கரியில பயன்படுத்துறாங்க, கேட்டரிங்ல பயன்படுத்துறாங்க, பேக்கரியில ஸ்வீட் தயாரிக்கிறதுக்கு, நெறைய கேக் தயாரிக்கிறதுக்கு இத பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வெளிநாடுகள்ல மற்ற பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்துறாங்க. ஸோ வெளிநாட்டுல எக்ஸ்போர்ட் பண்றது மூலியமா எக்கச்சக்கமான லாபத்த நீங்க பெறலாம். ஒரு பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா, FSSAI இவங்க கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்குனா தான், உங்களால இந்த கோகனட் பவுடர் வாங்கி செல் பண்ண முடியும். இந்த மாதிரியான பிசினஸ் நியூஸ்க்கு மறக்காம ஐடியா இக்னைட் ப்ரோவ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் ஃபாலோ பண்ணிருங்க. பாய்.